ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரவீனாஸ் இன்சைட். நான் உங்கள் பிரவீனா. எப்பவும் போல் இல்லாமல் ஒரு மூவி ரிவ்யூவாக இல்லாமல் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேஜெட்டோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னம்மா கேஜெட் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, இதுதாங்க. இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஸோ சரி, ஓகே, மக்களுக்கு வந்து இதை சொல்லுவோம். மேபி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா, ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, தென் வந்து மேனுவல் கார்டு இருக்குது, அது இல்லாமல் வந்துட்டு வாரண்டி கார்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து ஆடியோ நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து அந்த இரைச்சல் சவுண்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு இது கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஸ்டீரியோ சவுண்டு வந்து ஆடியோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இதோட ரேட் பார்க்குறீங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்து 4000 போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே பாருங்கள். எம்ஆர்பி வந்து 4000 போட்டிருக்காங்க. பட் நான் வாங்கினது எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா 1500க்கு தாங்க வாங்கினேன். இது வந்து ஆஃபரில் போடுவாங்க, ஆஃபர் ரேட்டில் அப்பப்போ வந்து போடுவாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா 900ரூவாலேருந்து ஒரு 3000 3500 வரைக்கும் தான் வரும். 4000 அப்படின்னா 4000லாம் நம்மளுக்கு வராது. அது இல்லாமல் பார்க்குறீங்க அப்படின்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கஸ்டமர் கேரை எப்படி காண்டாக்ட் பண்ணணுங்கிறது, தென் வாட்ஸ்அப் நம்பரு, இந்த மாதிரி சில இது தான் கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் இயர் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2024 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் 2025ல் வாங்கியிருந்தேன். இப்போது 2026 1 இயர் ஆகிடுச்சு. யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவும் நல்லா தான் இருக்குது. சார்ஜிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மோர் தென் 3 ஹவர்ஸ் கிட்டே யூஸ் பண்ணுவேங்க நான். ஒரு டேக்கு வந்து 3 ஹவர்ஸ் கிட்டே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 3 to 4 days வரைக்குமே வந்து பேட்ரி கெப்பாசிட்டி இருக்கும். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் இன்னொரு இது இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இந்த 2 சைடும் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு நம்ம இது எடுத்துகிட்டு போகிறோம், எங்கேயாவது ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அதை வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம பேக்கில் வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து காம்பேக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். இதோட இது பார்த்தீங்க, டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 180 x 195, அதாவது மில்லிமீட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா. இது இல்லாமல் இன்ச்சஸில் பார்க்கணும் அப்படின்னா 7.09 x 7.68 போட்டிருக்காங்க. வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 227 கிராம், அதாவது 1/4 கிலோவை விட கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி தான் வெயிட் போட்டிருக்காங்க. இப்போது இது ஃபோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி 2 சைடுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் எப்படின்னா, அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான அளவு ஹைட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல்லாக இல்லாமல் வேணும்னா இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்படி இல்லாட்டி 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையோ அது மாதிரி வச்சுக்கலாம். லாக் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே உள்ளே வந்து லாக் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து அது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் வந்து வெளில வந்துருமோ அப்படிங்கிற பயம் கிடையாது. இப்போ நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து இது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம்னா, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த குஷன் இது தாங்க. பிகாஸ் இது வந்து எல்லாருக்குமே கரெக்டாக ஃபிட் ஆகுமா காதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த குஷன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப காதை போட்டு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேட்டு காது வலிக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு தாங்க சொல்லணும். இதை வந்து காதை அப்படியே மடக்கி வச்சுக்குது உள்ள. இந்த ரவுண்டு இருக்குது இல்லையா, இந்த ரவுண்டுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம காதை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி மடக்கி வச்சிருது. ஸோ ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது காது வலி வருது. அது இல்லாமல் இந்த குஷன் வந்து போட்டிருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, காதெல்லாம் வந்து ரொம்ப வேர்க்குது. ரொம்ப வேர்த்து உள்ளே வந்து தண்ணி ஆகிற மாதிரியெல்லாம் இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு தடவையும் வந்து இது டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒன்று மட்டும் என்னோடய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வேறு எதுவும் டிஸ்அட்வான்டேஜ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒயர்லெஸ் ஹெட்செட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மாடல் பார்த்திங்கன்னா H300 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் வந்து இவ்வளோ தாங்க, ஹெச்பியில் இவ்வளோ தான் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆடியோ வந்து ப்ளஸ் பண்ணுற சிம்பிள் இருக்குது, இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. இது வந்து பவர் ஆன் பண்ணுற சிம்பிள். இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பட்டன்ஸ் வந்து ஈஸியாகவே இருக்கும். ஓகே, இந்த பட்டன் வந்து இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம்.
அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த பட்டன் இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு. மற்றபடி வேறு எதுவுமே பிரச்சனை கிடையாது இதில். நான் இப்போ வரையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். யாராவது வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். யாராவது வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.